வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம்னா அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் ப்ரோக்ராம் போடுறாங்க, அங்கே யாரெல்லாம் வராங்க, அதெல்லாம் தாண்டி நம்மள சில பேருக்கு இங்கே ஃபுட்டெல்லாம் என்ன இருக்குது, ஃபுட்டில் வந்து என்னென்ன டைப் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபுட்டுக்காகவே வரவங்க இருக்கோம். ஸோ அந்த ஃபுட்டு பிரியர்களுக்காக தான் இந்த விலாகுங்க. ஸோ இங்கே நாங்கள் நேற்றுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட் ஸ்டால்ஸில் ஒரு ஸ்டாலாக நம்ம பார்க்கலாம். அதில் எனக்கு ஐ கேச்சிங்காக ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இது பாருங்கள், ஹைதராபாடி ஃபுட் ஸ்டால் இது. இங்கே வந்து என் பசங்க 2 பேருக்கும் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் இருக்குங்க. அவங்க ஆனால் இந்த கிபாபை, சிக்கன் கிபாப் ட்ரை பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டதுனால நாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வெயிட் பண்ணி இங்கே இவங்களுடைய பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பாருங்கள். அவங்க வந்து எப்படி நம்ம ஊர் இதை வந்து பண்ணுறாங்கங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ப்ரான்ஸ் எல்லாம் க்ரில் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் கிடைக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அப்போவே அவங்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எடுத்து தான் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே இருந்ததுங்க. அட இங்கே பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டுக்காரரு இவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அழகாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஸ்டால் போட்டிருக்காரு பாருங்கள். ப்ராப்பராக கல் போட்டு அதில் பரோட்டா போடுறாங்க பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா ஆனியன் பக்கோடா போட்டுட்ருக்காரு. நேற்று நாங்கள் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது. ஆனியன் பக்கோடா, ப்ரான்ஸ்லேயும் அந்த மாதிரி பக்கோடா போட்டிருந்தாங்க, சின்ன ப்ரான்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்டால் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரியே அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூடங்க அவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அவங்க இங்கே வந்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி அவங்க சேலும் பண்ணுறாங்க. நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இவங்க இந்த ஊரில். ஸோ அது நாங்கள் நல்லா ட்ரை பண்ணோம். அவங்க கடையில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய ஃபேவரெட் வந்து ப்ரான்ஸில் போட்ட பக்கோடா. இங்கே பாருங்களேன், கொத்துக்கறி போட்டுட்ருக்காங்க. கொத்துக்கறி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதுரையில் போடுற மாதிரியே போடுறாங்க பாருங்கள். நான் அப்படியே தமிழ்நாட்டுடைய எசன்ஸை கொண்டு வந்திருக்காரு இவர். அங்கே அந்த ஸ்டைலை பார்த்திங்களா, கறி கொத்துற ஸ்டைலை பார்த்திங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க நமக்கு வந்து ஓகே பரவாயில்லையே, நம்ம ஊர் சில நேரம் மிஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ஊர் மாதிரியே நம்ம இவங்க பண்ணுறாங்கல்ல, அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்களா பரோட்டா போடுறாங்க பார்த்தீங்களா, சுட சுட நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்களா, கோட்டோடைய லிவரை பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, அங்கே நீங்கள் என்ன வேணால் சைட் டிஷ் வாங்கிக்கலாம். மட்டனில் சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, எக்ஸு எல்லா டைப் ஆஃப் சைட் டிஷ்ஷஸும் அவங்க வச்சுருக்காங்க. கேட்கும்போது அப்படியே சுட சுட அவங்க உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிஷ் வந்து நீங்கள் இங்கே எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்குதுங்க. சங்கரா, பெரிய சங்கரா கிடைக்குது, ரெட் ஸ்னாப்பர், அதே மாதிரியே ரெட் ஃபிஷ் இருக்குது. ரெட் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்குது இங்கே.
நம்ம ஊரில் கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்கள்ல அது, பரகுடா, அதுக்கப்புறம் நாக்கு மீன் சொல்லுவாங்கள்ல சோல் ஃபிஷ் அது, அதுக்கப்புறம் இங்கே திலாப்பியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே திலாப்பியா தான் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.